Hi friends, நான் Govardharaja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 732 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஒரு புது ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா அந்த ஊரில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஒரு புது நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, புது லொக்காலிட்டியில் போய் வசிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற புது கல்ச்சரு, ஃபுட்டு, இது எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய வருகைக்காக ஒரு அமானுஷம் காத்துக்கிட்டு இருந்து அந்த அமானுஷம் உங்களுடைய வாழ்க்கையை சிதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு மோகன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றி நினைச்சாலே இப்போ கூட அப்படியே கை கால்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. இந்த நிகழ்வு நடக்கும்போது மோகன் வந்து 7th 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. ஸோ அவர் வந்து ஒரு பப்ளியான ஒரு கேரக்டர், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு கேரக்டர். மோகனுடைய வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கை. அவங்க அப்பா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்குமா. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனால நிறைய ஊர்களுக்கு இடம் பெயர்ந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஒரு 3 வருஷம் ஒரே ஊரில் இருக்கிறதே ரொம்ப அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தான் ஒரு 4-5 வருஷம் வந்து தமிழ்நாட்டிலே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சொந்த ஊர் வந்து திருச்சி, ஆனால் சென்னையில் இருந்திருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஆந்திராவில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுடுறாங்க. சரி, வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க அப்பா போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து வீடு பார்க்குறது எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போயிடுறாருங்க. ஸோ மோகன் வந்து அந்த டைமில் நான் சொன்னேன் இல்லையா, 7th 8th படிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக அங்கே வந்து போகிறாரு. அப்பா புது ஊருக்கு போகிறோம், அங்கே வந்து ஜாலியாக இருக்கும், ஆந்திராவில் நிறையா இந்த ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவருக்கு இந்த ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது, குறிப்பாக இந்த நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிருக்காரு. ஒரு லொக்காலிட்டிக்குள்ளே போகிறாங்க, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க அந்த லொக்காலிட்டி. ஆந்திராவில் ஒரு ரிமோட் ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு லொக்காலிட்டி. ஸோ இவங்களுடைய வீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோட்டம் அப்படி இப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஒரு வினோதமான விஷயம் என்னென்னா, வீடுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது இவங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வீடு கட்டுற அளவுக்கு இடம் இருந்தால் எவ்வளோ இடம் இருக்குமோ அந்த இடத்த தள்ளி தான் இன்னொரு வீடு இருக்குது. ஸோ பக்கத்து வீடு அப்படின்னாலாம் சொல்ல முடியாது. ஒரு பக்கத்து தெருவில் ஒரு வீடு இருக்குது, இந்த தெருவில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது 20 years பேக் அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகிடுறாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான். அந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருந்தாலுமே ரொம்பவும் விலாசமாக இடம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாடி மாதிரி வீடுகள் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க போகும்போதே அந்த குவார்ட்டர்ஸ் வந்து பெயிண்ட் எல்லாம் பீல் ஆஃப் ஆகி ஒரு மாதிரி கண்டிஷனில் தான் இருந்தது. இவருக்கு வந்து ஆஃபீஸில் வந்து கேட்குறாரு, சரி இதை வந்து திரும்பி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறாரு. அதுக்கெல்லாம் பட்ஜெட் இல்லைப்பா, இருக்கிறதுல அங்கே இருங்க, இல்லைனா தனியாக வாடகை வீடு பிடிச்சி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இருக்கிற வீடு இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம பக்காவாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சொந்த செலவில் வீட்டுக்கு ஃபுல்லாக பெயிண்டிங் எல்லாமே பண்ணுறாரு, எல்லாத்தையும் பக்கா பண்ணுறாரு. ஸோ இவங்க வீடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மெயின் டோர் இருக்கு இல்லையா, மெயின் டோருக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு மிகப்பெரிய ஹாலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஹால் மட்டுமே. அவள் பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடுன்னு. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிச்சன் இருக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பெட்ரூம் இருக்கும். அப்படியே வந்து மேலே போனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா 2-3 பெட்ரூம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் 20 years பேக்கில். ஸோ அது ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஸோ இவங்க புது ஊருக்கு போகிறதுனால இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. துணையாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அதாவது மோகனுடைய தாத்தா.
ஸோ அவருக்கு வந்து கீழே இருக்கிற ரூம் வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவரால் படிக்கட்டு ஏற முடியாதுன்னு சொல்லி கீழ் ரூம் கொடுத்துட்றாங்க. இவங்கெல்லாம் மேல் ரூமில் செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நார்மலாக போய்கிட்டே இருக்குது. திடீர்னு இவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து ஒரு அழைப்பு வருது. இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்து டெல்லிக்கு வரணும், கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் நீங்கள் டெல்லியில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு மீட்டிங் அப்படின்றதெல்லாம் கூப்பிடுறாங்க. சரி, இவர் வந்து சொல்கிறாரு அவருடைய ஒய்ஃப் கிட்ட, இந்த மாதிரி டெல்லியில் கூப்பிட்டுருக்காங்க, நான் போகாமல் இருக்கவே முடியாது. அவங்க சொல்கிறாங்க, என்னங்க புது ஊருக்கு வந்திருக்கோம், 2 மாதம் தான் ஆகுது, எங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது, இது வேறு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பக்கத்தில் வீடும் கிடையாது, ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, பயமாக இருக்கேன். ஏமா பயப்படுற, அதெல்லாம் பயப்படாது, அதான் அப்பா இருக்கார்ல கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்பாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாருங்க. ஸோ அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் மோகனுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா அப்பா இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம். நைட்டு கரெக்டான டைமில் தூங்கிடணும், அதுக்கப்புறம் நிறையா அட்டகாசம் பண்ணக்கூடாது, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே வீட்டுக்கு வெளியே விளையாடக்கூடாது, வீட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்ற செம்ம ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாளைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காருங்க. அப்பா போன முதல் நாள்லேருந்து மோகன் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு இந்த கதை புக்கு படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ அந்த கதை புக்ஸ் நிறைய வச்சுருக்காரு. அவங்க தாத்தாவும் திருட்டுத்தனமாக கதை புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாராம். அந்த கதை புக்கை வச்சு இவர் வந்து நைட்டு படிச்சுக்கிட்டு இருக்கார். எவ்வளோ நைட்டுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படியே வந்து ஒரு ஃபஸ்ட்டு நாள் படிக்கிறாருங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மோகனுக்கு ஒரு ஃபீலிங், இவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த ஒரு ரூமில் தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கார், பெட்ரூமில். அம்மா வந்து பக்கத்து பெட்ரூமில் தூங்குறாங்க, அம்மாவையும் தங்கச்சியும். இவரும் தாத்தாவும் இந்த ரூமில் தூங்குறாரு. சரி, தாத்தாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதே, லைட்டை போட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இதுதான் இன்னொரு பெட்ரூம் இருக்கேன், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காருங்க லைட்டை போட்டு. அந்த பக்கம் ஒரு காலி லேண்ட் இருக்குது, அந்த பெட்ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குது. இவர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜன்னலுக்கு வெளியே இருந்து யாரோ சவுண்டு கொடுக்குற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சவுண்டு கேட்குது. அந்த மாதிரி யாரோ கூப்பிடுறாங்க மோகனை, மோகன் 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 கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இவருக்கு படிச்சுக்கிட்டே இருக்காரு, யாரா இந்த டைமில் கூப்பிடுறது, டைம் பார்க்குறாரு 12:30 மணி. அப்படியே ஜன்னலுக்கு வெளியே பார்க்குறாரு, பார்த்தா கும் இருட்டு, சுத்தமாக அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது. ஆப்வியஸாக அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு வீடு. அப்படியே பார்க்குறாரு, பார்த்தா யாரும் இல்லை. சரி, திரும்பியும் இவருடைய கதையை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் வந்து காற்றுல டம் டம் டம்னு அடித்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி அடிக்குது. இவர் ஷாக்கில் அப்படியே பார்க்குறாரு, என்னடா இது காற்றுல எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறாரு. அவ்வளோ ஃபோர்ஸாக காற்றடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக இவர் மேலே காற்று அடிக்கணும் இல்லையா. ஆனால் அந்த ஜன்னல் பக்கத்தில் போய் நிற்கிறாரு, ஜன்னல் மட்டும் டம் டம் டம்னு அடிக்குது. ஆனால் இவர் மேலே ஒரு காற்று கூட படல. லிட்டரலாக அந்த இடத்துல காற்றே கிடையாது. காற்றே இல்லைன்னும் போது எப்படி ஜன்னல் ஆடுது, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயசு வந்து இவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அப்போது அவர் 8வது தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ சரி, ஜன்னலை இழுத்து கொக்கி போட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்பியும் உட்காந்து இவருடைய கதை புக்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படியே போய்கிட்டே இருக்கு. திடீர்னு கொக்கி போட்டு இருக்கிற ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஒன்று மட்டும் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது ஒரு விதமான சவுண்டு கொடுக்குது, அப்படின்ற ஒரு சவுண்டு கொடுக்குது. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவருக்கு பயம் ஆகிடுது. தன்னந்தனியாக உட்காந்து இவர் நைட்டில் கதை படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது கண்டிப்பாக பயம் இருக்கும் இல்லையா. என்னதான் 8வது படிக்கிற பையனாலும் கண்டிப்பாக பயம் இருக்கும். பயந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ரூம் விட்டு வெளியே வந்துட்டார். அம்மா இருக்கிற ரூமுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காரு. இந்த 3 பெட்ரூம் இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து பாத்ரூம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2 பாத்ரூம் தானா. ஒன்று வீட்டுக்கு வெளியே இருக்கிற காமன் பாத்ரூம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாத்ரூம் இருக்குது. அது வந்து 3 பெட்ரூமுக்கு வெளியே இருக்கும். ஒரு பேசேஜில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு பாத்ரூம் லைட் வந்து ஆனில் இருக்குது. என்ன இது நைட்டு 12:30 1 மணி ஆகுது, யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. அவங்க அம்மா தான் நடந்து வராங்க. சரி, வாஷ்ரூம் போயிட்டு வருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்க அம்மா இவரை பார்த்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதுவுமே கேட்கல. நார்மலாக வந்து அவங்க அம்மா கேட்பாங்க, டே என்னடா இவ்வளோ லேட்டாக படுக்கிற, டைம் ஆச்சு பாரு, போய் படுத்து தூங்கு அப்படின்லாம் திட்டுவாங்க இல்லையா. எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக நடந்து போகிறாங்க. அம்மா என்னம்மா இந்த டைமில் அப்படின்னு அவங்க அப்படியே திரும்பி ஒரு லுக்கை விடுறாங்க. எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக உள்ளே போயிடுறாங்க. இவரும் அவங்க அம்மா பின்னாடி ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அவங்க அம்மா போய் சைலண்ட்டாக படுத்து தூங்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கம் வருது, தூங்கிடுறாரு. அடுத்த நாள் நைட்டு இதே மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. இந்த தடவை அவங்க அம்மா வந்து நடந்து வராங்க பாத்ரூம்லேருந்து. இவர் வந்து பார்க்குறாரு, அம்மா அப்படின்றாரு. அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குறாங்க. என்னம்மா இந்த டைமில் அப்படின்னா எதுவுமே பேசலை. ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகிறாங்க.
அம்மா என்னம்மா நான் கேட்டுனே இருக்கேன் நீ போயினே இருக்க அப்படின்னா அவங்க அம்மா வியர்டாக ஒரு ஃபேஸை வச்சுட்டு ஒரு விதமாக சிரிக்கிறாங்க. அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை கேட்ட உடனே இவருக்கு ஒன்றும் புரியல, அப்படியே கதி கலங்குது, மனசெல்லாம் அப்படியே படப்பட படப்பட அடிக்குது, ஒரு விதமாக பயம் வந்து கொடுக்குது. ஏன்னா அம்மா இந்த மாதிரி சிரிக்கிறாங்க, இந்த மாதிரி சிரிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. இவருக்கு இப்போ பயம் என்னன்னா அம்மா ஒரு மாதிரி வியர்டாக சிரிக்கிறாங்க. இப்போது அந்த ரூமுக்குள்ளே போனால் அம்மா ஏதாவது அடிப்பாங்களோ இல்லை ஏதாவது பண்ணுவாங்களோ, சரி வேணாம் நம்ம அந்த ரூமுக்குள்ளே போக வேணாம், நம்ம தனியாக இருந்த பற்றி அந்த ரூமுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லி திரும்பி அந்த ரூமுக்குள்ளே போகிறார். கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே போய் உட்காந்து லைட்டை போட்டு கதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் அந்த ஜன்னல் டம் டம்னு அடிக்குது. என்னடா டம் டம்னு அடிக்குதுன்னு அப்படி பார்க்குறாரு. பார்த்தா தூரத்தில் ஒரு பெரிய பனைமரம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு காலி லேண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லேண்டோடைய கார்னரில் ஒரு பனைமரம் இருக்குது. அந்த பனைமரம் மட்டும் அப்படியே இப்படி ஆடுது, காற்றுக்கு ஆடுது. அந்த பனைமரத்தை உத்து பார்க்குறாரு. அந்த பனைமரத்து மேலே யாரோ உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது வந்து லிட்டரலா இவர் வந்து பார்க்குறாரு. அந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உருவம் ஒரு பெண்ணுடைய உருவம். அப்படி பனைமரம் ஆட ஆட அந்த பெண்ணும் அந்த பனைமரத்துடைய உச்சியிலிருந்து உட்கார்ந்து ஆட ஆட அந்த பெண்ணுடைய சாரி இருக்கு இல்லையா, அந்த சாரி வந்து காற்றுல அப்படியே பறக்குது. அதை பார்த்த உடனே சொல்லும் போதே எனக்கு மெய்யெல்லாம் சிலுக்குதுங்க. அப்படியே சாரி வந்து காற்றுல பறக்குது. ஒரு 8வது படிக்கிற பையன் அதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. அப்படியே ஸ்டன்னிங்காக எப்படியே பார்க்குறாரு. என்னடாவது அப்படியே சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் ஆடிக்கிட்டே இருந்த பனைமரம் பட்டுன்னு அப்படியே உடஞ்சி கீழே விழுகுதுங்க. பதறி போய் ஒரு ஜன்னல் பக்கத்தில் போய் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல பனைமரமே இல்லை. என்னடா இது என்னென்னமோ நடக்குது, அங்கே பனைமரம் இருந்த மாதிரி இருந்தது, ஆடின மாதிரி இருந்தது, ஒரு லேடியை பார்த்தேன். அதே டைமில் இவருக்கு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, சிரிக்கிற வாய்ஸ் கேட்குது. அந்த சிரிக்கிற சவுண்ட் எப்படி இருந்ததுன்னா அப்படின்ற ஒரு பெண்ணு வாய்ஸ். அப்படியே ஒரு ஐயோ அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்லை, அம்மா இல்லையா, அப்போ இந்த வாய்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த ரூமுடைய மெயின் டோர் பக்கத்தில் வந்து நின்று இப்படி எட்டி பார்க்குறாரு. அம்மா எங்கேயாவது போயிருக்காங்களா, ஹாலில் நடந்து போனாங்களா, அப்படியே எட்டி கீழே பார்க்குறாரு. கீழே உட்காந்துருக்காங்களா, இல்லை. அதுக்கப்புறம் மெதுவாக இவர் நடந்து போகிறாரு. அம்மாவுடைய பெட்ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அம்மாவும் தங்கச்சியும் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் கண்ணு முன்னாடி பார்க்குறாரு அவங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவருடைய காது பக்கத்தில் வந்து யாரோ அப்படின்னு ஒரு பொம்பளை சிரிக்கும். இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்ட உடனே மனுஷன் மோகன் ஆடி போயிட்டு அப்படியே பதறி போய் திரும்பி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கீழே ஹால் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ஹால் சொன்னேன், அங்கே சோஃபா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த சோஃபாவை யாரோ ட்ரர் அப்படின்னு இழுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. கீழே ஒரு பெரிய கொலுசு போட்டு யாரோ ஜில் 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 ஜில்லுன்னு நடக்கிறாங்க. இவர் மேலே இருந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அந்த இடத்துல எந்த ஒரு உருவமும் தெரியல. ஆனால் லிட்டரலாக ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அந்த பெரிய சோஃபா, உடன் சோஃபாங்க, நார்மலாக இருக்கிற சோஃபா கிடையாது. நார்மலாக இருக்கிறது வெயிட் கம்மியாக இருக்கும். இந்த உடன் சோஃபாலாம் பார்த்துருக்கீங்களா, செம்ம ஹெவியாக இருக்கும். அந்த ஒரு சோஃபாவை யாரோ ட்ரன்னு இழுக்கிறாங்க. அந்த சோஃபா நகர்றதை இவர் வந்து பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே கிடையாது, ஆனால் அந்த சோஃபா மட்டும் நகருது. அல்லோட உச்சகட்டங்க, பயத்தோட உச்சகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா தாத்தா ரூமுக்குள்ளே ஓடுறாரு. பார்த்தா தாத்தாவை அந்த ரூமில் காணோம். இவர் எங்கேயா போனார் இந்த டைமில் அப்படின்னா திரும்பியும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற அந்த லேடி வாய்ஸில் சிரிப்பு சத்தம் கேட்குது. அப்படியே பயத்தில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்து ஊற்றுது. தாத்தா ரூம்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலும் ஓப்பனான நிலைமையில் இருக்குது. அந்த ஜன்னலுக்கு வெளியே பார்க்குறாரு, ஒரு லேடி நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சிரிக்குது. அந்த ஆன்மாவுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி சிதைந்து போன நிலையில் இருந்தது. முகமெல்லாம் ஒரே அடி, தலையிலிருந்து அப்படியே ரத்தம் வலிய முடியெல்லாம் விரிச்சு போட்டு அந்த இடத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் பதட்டத்தோட உச்சகட்டத்தில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே முடி காற்றுல பறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி காற்றுல பறக்குது. கத்துற அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வாஷ்ரூம் போயிருக்கு. அவர் என்னடா ஆச்சு, இவர் மயக்கம் போட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து கேட்குறாரு என்னடா ஆச்சு அப்படின்னா, தாத்தா இந்த மாதிரிலாம் ஆச்சு, அம்மா வேறு நைட்டில் வந்தாங்க, 2 நாள் வந்தாங்க, ஒரு மாதிரி சிரிச்சாங்க, இப்போ இந்த மாதிரிலாம் நடக்குது தாத்தா. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இந்த மாதிரி கதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன கதை படிச்சுட்டு இருந்தேன்?
தாத்தா பேய் கதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். பைத்தியக்கார பயலே, நைட்டு 12 மணிக்கு பேய் கதை படிச்சுக்கிட்டு உனக்குள்ளே இமேஜின் பண்ணிக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கம்முன்னு படுறா. இதுக்கு தான் சொன்னேன், உங்கள் அப்பா இருந்ததுனால நீ எல்லாம் கரெக்டாக இருந்திருப்ப, உங்கள் அப்பா இல்லைன்னா என்னென்ன ஆட்டம் ஆடுற நீ அப்படின்னு சொல்லி உங்கள் தாத்தா வேறு திட்டுறாரு. சரி தாத்தா, சாரி தாத்தா, நான் படுத்துக்கிறேன் தாத்தா, உன்னை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி தாத்தாவை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் இவருக்கு கதை படிக்கணும்னு ஆசையாகவும் இருக்குது. ஆனால் நேற்று நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் இவருக்கு பயத்தையும் கொடுக்குது. இப்போ லிட்டரலாக ஒரு 8வது படிக்கிற பையனுக்கு உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துதா இல்லை இவரே அதை இமேஜின் பண்ணிக்கிறாரா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த மாதிரி நடந்தது அப்படின்றது தான் தெரியுது. சரி, மேலே தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, இவ்வளோ பெரிய ஹால் இருக்கே, ஹாலில் போய் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா ஹாலில் போய் உட்காந்து படிக்கிறாரு. நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காரு, நல்லா செம்ம இன்ட்ரெஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கு. பேய்க்கதை தான் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஆப்வியஸாக. சரியான இன்ட்ரெஸ்ட்டில் டீப்பில் போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே இவருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணுங்கெல்லாம் அப்படியே சொருகுது. என்னடா இது கண்ணு சொருகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு திரும்பி அப்படியே படிப்பு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய தூக்கத்தை ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அப்படியே கண்ணு சொருகி அந்த சோஃபாலே படுத்துடுறாரு. நல்லா டீப் ஸ்லீப். இவருக்கு ஒரு கனவு வருது. கனவுல இவர் அந்த ஹாலில் அதே சோஃபாவில் படுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு படத்தில் அப்படியே ஜூம் இன் பண்ணி ஒருத்தவங்களுடைய ஃபேஸை காட்டுவாங்க இல்லையா பக்கத்தில், அந்த மாதிரி இவருக்கு கனவுல இவருடைய ஃபேஸ் பக்கத்தில் தெரியுது. இவருடைய முகத்தில் ஒரு விதமான பயம், முகமெல்லாம் வேர்த்திருக்கு, அழுகிறாரு. அவருடைய அழுகை அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே கொட்டுது. இதெல்லாமே கனவுல பார்க்குறாரு. அந்த டைமில் வெளியே இடி இடிக்குது, மழை பயங்கரமாக பெய்யுது. திடீர்னு இவங்க வீட்டுடைய மெயின் டோர் யாரோ டம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 
அந்த மெயின் டோரை திறக்கிறாருங்க. திறந்து பார்த்தா மழை பிச்சுக்கிட்டு கொட்டுது. அந்த இடத்துல யாரும் கிடையாது. ஆனால் அந்த கதவை திறந்த உடனே வெளியே ஜல் 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 ஜல்லுன்னு கொலுசு போட்டு நடந்து போகிற சவுண்ட் வந்து கேட்குது. அது மட்டுமே இல்லாமல் இவரை தாண்டி யாரோ போகிற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு உண்டாகுது. அப்படியே கீழே பார்க்குறாரு. பார்த்தா கால் தடம் கீழே இருக்குது. வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஃபுல்லாக சேரும் சகதியுமாக இருக்குது. அந்த சேரும் சகதியும் உள்ளே இருக்கிற ஒரு கால் தடம் இவரை தாண்டி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறாரு. ஆனால் இவர் மெயின் டோரில் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு லிட்டரலாக தெரியும் இவர் தாண்டி யாரும் போகலை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கால் தடம் எப்படி வந்தது, அந்த ஒரு பயம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திரும்பியும் இவருக்கு வெளியே இருந்து அப்படின்ற ஒரு சவுண்ட். அதை கேட்ட உடனே பட்டுன்னு டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி அவருக்கு அப்படியே கண்ணுங்கள்லாம் சொருவுது. திரும்பி படுக்கிறாரு. பட்டுன்னு இவரை நோக்கி ஒரு லேடி அப்படியே நடந்து வருது. நடந்து வந்து இவருடைய கழுத்தை பிடிச்சி நெருக்கி அப்படியே தூக்கி நிறுத்தி செவுத்து மேலே தூக்கி அடிக்குதுங்க. அந்த ஸ்பாட்டில் இவர் ஐயோ அப்படின்னு கத்தி எழுந்துக்கிறாரு. இதெல்லாமே இவருக்கு கனவுல தெரிஞ்சிருக்கு. எழுந்து ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்குது. இவர் கத்துன கத்துல இவங்க அம்மா, தாத்தா, தங்கச்சி எல்லாரும் எழுந்து ஓடி வராங்க. ஏய் என்னடாச்சு இவருக்கு? ரொம்ப கெட்ட கனவு பார்த்தேன் நான், ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு இது பயமாக இருக்குன்ட்டு அம்மாவை அழுதுகிட்டே போய் கட்டி பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹேய் என்னடா தலை வீங்கி இருக்கு உனக்கு அப்படின்றாங்க அவங்க அம்மா. அழுகும்போது அழுவாதரா அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சி சமாதானப்படுத்துவாங்க இல்லையா. தலை என்னடா வீங்கி இருக்கு. தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா உண்மையிலேயே தலை வந்து இவ்வளோ பெருசாக புடைச்சிருக்கு. இவர் போய் செவுத்துல தூக்கி அடிச்சாங்க இல்லையா கனவுல, எக்ஸாக்டா அதே இடத்துல இவர் போய் இடிச்ச இடத்துல இவர் வந்து ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சிருந்தாரா தலையில. இவருடைய தலை அச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த செவுத்துல பட்டுருக்கு. என்னடா மார்க்கு கழுத்துல அப்படின்றாங்க அவங்க அம்மா. கழுத்துலையா? தொட்டு பாக்குறாரு. கழுத்தை போட்டு யாரும் நெருக்கின மாதிரி ஒரு கையோடைய அச்சு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கழுத்துல இருந்துருக்கு. இவருக்கு செம பயம். அம்மா கிட்ட சொல்லிடுறம்மா இந்த மாதிரிலாம் நடந்ததுமா, நீ அம்மா நைட்டானா பாத்ரூம்கெல்லாம் வர இந்த மாதிரி நீ வேற சிரிக்கிறம்மா வித்தியாசமா அப்படின்னு. டேய் நான் எங்கடா வந்தேன், நான் நைட்டு எழுந்துக்கவே இல்லையாடா, நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேனாருன்னு. அம்மா உன்னை பார்த்தம்மா நான் 2 நாள் தொடர்ந்து நீ நைட்டு வந்தம்மா. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு. உடனடியாக அவங்க மாமனார்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க மாமியாரை வந்து வர வைக்கிறம்மா அப்படின்றாரு. அவங்க மாமியாரை ஏன் பர்டிகுலராக வர வைக்கிறேன்றன்னா அவங்களுடைய உடம்புக்குள்ளே சாமி வருமா. ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருந்தால் அந்த நெகட்டிவிட்டி அந்த வீட்டுக்குள்ளே தங்கவே முடியாதான். உடனடியாக நாளைக்கு டிக்கெட்டை போட்டு கிளம்பி வா அப்படின்ட்டு அவங்க வராங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆன உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்துடுதுங்க. சாமி வந்து ஆடுறாங்க. அப்படியே டன்னு ஆடி அப்புறம் அந்த சோஃபா ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சோஃபாவை போய் எட்டி உதைக்கிறாங்க. சோஃபா அப்படியே பல்ட் அடிக்குது. அதுக்கப்புறம் விபூதி எடுத்து அந்த சோஃபா இருக்கிற இடத்துல தூவிட்டு அந்த இடத்துல ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க எப்பயுமே வந்து கைத்தடி வந்து வச்சுருப்பாங்களா நடக்கிறதுக்கு. அந்த கைத்தடியை வச்சு அப்படி ஊனி அந்த இடத்துல உட்காடுறாங்க. ஒரு கம்பீரமாக சாமி உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு மாதிரி வெளியே போ இது என் குடும்பம் அப்படின்றாங்க.
அந்த ஒரு சீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே எல்லாருமே ஸ்டன்னா நின்றுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரங்க அவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. விடமாட்டேன் உன்னை, நான் விடமாட்டேன் அப்படின்றாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எங்கள் சைடில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பதட்டத்தோட உச்சக்கட்டத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 1/2 மணி நேரத்தில் யாரு என்கிட்டயா வா, உன் குடுமி என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு குடுமையை பிடிச்சி இப்படி பிடிச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க. கையில் பிடிச்சி இப்படி விசிறி அடிக்கிற மாதிரி விசிறி அடிக்கிறாங்க. மெயின் டோர் ஓப்பனாக தான் இருந்தது. மெயின் டோர் பக்கத்தில் யாருமே இல்லை. அப்படி விசிறி அடித்து அதுக்கப்புறம் விபூதி கையில் வச்சுருந்தாங்க. விபூதி எடுத்து அந்த மெயின் டோர் வழியாக வீசிட்டு இப்படின்றாங்க பாருங்க. பட்டுன்னு டோர் வந்து லாக் ஆகுது. காற்றும் அடிக்கல, அந்த இடத்துல யாரும் நிற்கல. லிட்ரலாக டோர் எப்படி லாக் ஆகும் யோசிச்சு பாருங்க. சொல்கிறதெல்லாம் படத்தில் வர மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே இதில் நடந்துதான். டோர் லாக் ஆன அடுத்த செகண்ட் இவங்க அப்படியே ஒரு மாதிரி சாமி மலை ஏறும் இல்லையா, அந்த மாதிரி மலை ஏறி இவங்க வந்து அப்படியே படுத்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மோகனுடைய தாத்தா சொல்லிட்டாரு. 1/2 மணி நேரம் கழித்து அவங்களே எழுந்துக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மாதிரி துஷ்ட ஆன்மா எக்ஸாக்டாக மோகனுடைய உயிரை பறிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட அந்த துஷ்ட ஆன்மா உள்ளே வந்திருக்கு. அந்த துஷ்ட ஆன்மா யாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி இதே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்டை சீட் பண்ணுறாங்க. சீட் பண்ணதை டைரெக்டாக பார்த்துட்டு அவர் கோபத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க ஒய்ஃபை எப்படி வந்து மோகனை செவுத்தில் அடித்தாங்களோ அந்த மாதிரி செவுத்தில் அடித்து ஒய்ஃபை வந்து கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபை கொன்னுட்டோமே அப்படின்ற அந்த ஒரு சோகத்தில் அவருமே வந்து இறந்து போயிடுறாரு. அந்த செவுத்தில் அடித்த வேகத்தில் அந்த ஒரு ஆன்மா வந்து குரோதத்தில் இருக்குது. அந்த ஆன்மா வந்து அப்படியே வந்து அதுக்கப்புறம் வர எல்லாரையும் வந்து குறிப்பாக இந்த குடும்ப தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து டார்கெட் பண்ணி காலி பண்ணிட்டு. இந்த குடும்ப தலைவரை காலி பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக மோகனுடைய அப்பாவை தான் டார்கெட் பண்ணியிருக்கணும். ஆனால் ஏன் மோகனுடைய அப்பாவை டார்கெட் பண்ணலை அப்படின்னா, அந்த இறந்து போன பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலி கல்ச்சரில் இந்த குடும்ப தலைவர்கள்லாம் எப்படி வருவாங்க அப்படின்னா, சாமி கும்பிடுறதுக்கு இந்த விளக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம். எடுத்துகிட்டு வந்து அவங்க தான் சாமி ரூமில் வைப்பாங்களாம். ஸோ இந்த வீடு ஷிஃப்ட் ஆகி வரும்போது அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு தனியாக தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, அப்போது பூஜை ரூமில் வைக்கிற அந்த ஒரு விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கை வந்து பார்த்திங்கன்னா மோகன் தான் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்காரு. எடுத்துகிட்டு போய் சாமி ரூம்லேயும் வச்சுருக்காரு. ஸோ லிட்ரலாக அந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்த மோகன் தான் இந்த குடும்பத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா நினச்சிக்கிச்சு. அந்த ஆன்மா வந்து வீட்டுக்கு வெளியே தான் இருந்தது. அந்த பனைமரம் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுலேயே வந்து ஒரு மந்திரம் பண்ணி கட்டி வச்சுட்டாங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகவே இல்லை இது வரைக்கும். ஆனால் அன்னைக்கு நைட்டு டமடமான்னு கதவை தட்டும் போது மோகன் வந்து கதவை திறந்துட்டார் இல்லையா, கதவை திறந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ கூட அது ஜல் 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 வெளியே தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இவர் அதை கேட்டுட்டு கூட கதவு மூடாமல் இருந்ததுனால ஆன்மா வந்து இவர் நம்மளை உள்ளே வரவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. இப்போது அந்த ஆன்மா வந்து வெளியே தள்ளி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து மாமியார் ஒன்று சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உடனடியாக இந்த வீடை வந்து காலி பண்ணிவிடுங்க, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குவார்ட்டர்ஸ் வேணால் வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாட்கள்லேயே வேறு ஒரு வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த விதமான அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு 3-4 நாட்கள் இவருக்கு நடந்த நிகழ்வு இவருடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருனாலங்க மறக்க முடியும்? இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைன்னா மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.